ஸோ இன்னைக்கு நம்ம தியானிக்கிறதுக்கு நம்ம எடுத்திருக்கிற வேத வசனம் லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. ஹல்லேலூயா. ஸோ ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறார், அவர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எதுக்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை இங்கே பார்க்குறோம் நம்ம. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். ஹல்லேலூயா. ஸோ இந்த லிஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்தோம்னா பெரிய பெரிய மிரக்கிள்ஸ், பெரிய பெரிய விஷயங்களை ஆவியானவர் இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. அவரோட அபிஷேகம் இதெல்லாம் பண்ண நமக்கு உதவி செய்துன்னு சொல்கிறாரு. அதே லிஸ்ட்டில் அவர் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் அப்படின்னு போட்டிருக்காரு. கர்த்தருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மளுடைய காயப்பட்ட இருதயங்களை கட்ட வல்லதாக இருக்குது. ஹல்லேலூயா. நம்மளுடைய இருதய காயங்களை கட்ட தேவன் விருப்பமாக இருக்கிறார். அவரோட அபிஷேகம் இதை நமக்குள்ளே செய்து முடிக்குது. இந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம எடுத்து தியானிப்போம். பல இருதயங்கள் கர்த்தருடைய அபிஷேகத்தினால சுகம் ஆகட்டும் இயேசு நாமத்தில். இப்போ ஒரு சாட்சி கேட்போம். என் ஃப்ரெண்டும் இன்னொரு ஃப்ரெண்டும் பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு சார் சரியா லெசன் எடுக்கல, அதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. போகும்போது பின்னாடி ஒரு மேம் எங்கள் மென்டார் கிட்ட போயிட்டு, இந்த 2 பொண்ணுங்களும் உங்களை பற்றி தான் பேசிட்டு வராங்க, உங்களை தான் திட்டிட்டு வராங்கன்னு மாட்டி விட்டாங்க. அந்த மேம் செம்மையாக திட்டினாங்க. என்னை பற்றி எதுக்கு பேசுறீங்க, இன்டர்னல் மார்க் நான் கம்மி பண்ணுவேன்னு சொல்லிட்டு செம்மையாக திட்டினாங்க. என்கிட்ட என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அழுதாங்க, அவங்கள பற்றி பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட ப்ரேயர் அவளுக்கு கை பிடிச்சி ப்ரேயர் பண்ணேன். ப்ரேயர் பண்ணிட்டு, நீ அழாத, மேம் பாரு நாளைக்கு உங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா மேம் மறுநாள் வந்தாங்க. அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை, பார்த்து சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு, இதுக்கப்புறம்லாம் அழுவாத, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பக்கத்துல இருந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது, எனக்கும் அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணி சொல்லு, எனக்கும் நிறைய நடக்க வேண்டியது இருக்குது, எனக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. நான் அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்கள் கூட பங்கேற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஜெபிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க, காய்கறி கட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதில் நீங்கள் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் பங்கேற்கலாம். அப்படி இல்லைன்னா பார்சல் பேக் பண்ணி சாப்பாடு கொடுக்கவோ அந்த மாதிரி பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் கூட சேர்ந்து பங்கேற்க. இன்றைக்கி என்ன சமையல்னா லெமன் ரைஸ், ஊறுகாய். தினமும் 6 மணிக்கு இங்கே மீட்டிங் நடக்கும். எல்லோரும் வாங்க, மீட்டிங்கில் கலந்து